ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில ஆப்டிடியூட்ல கேட்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கான சம்ஸ், ஷார்ட் கட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி அண்ட் டைம். ஒருத்தரால ஒரு நாளையில எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏ கம்ப்ளீட்ஸ் 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் பெர் டே இன் 6 days. இங்க 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது தான் எஃபிஷியன்சி. அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். 6 டேஸ்ங்கிறது தான் டைம். அப்ப டைம் ஈக்குவல் டு 6 days. ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். அப்ப 5 into 6 equal to 30 யூனிட்ஸ். இதுதான் எஃபிஷியன்சி அண்ட் டைமை வச்சு நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டுகெதர். அதாவது இப்ப ஏ கம்ப்ளீட்ஸ் அ ஒர்க் இன் 10 days. B can complete the same work in 15 days. அதாவது A பியும் ஒரே வேலையை தான் பார்க்காங்க. ஆனா ஏ மட்டும் அந்த வேலையை பார்க்கும்போது அவருக்கு 10 நாள் ஆகுது. ஆகவே பி அந்த ஒர்க்கை தனியா பார்க்கும்போது 15 days ஆகுது. இஃப் தே ஒர்க் டுகெதர், இந்த வேர்டு தான் நமக்கோட கீ வேர்டு. ஒர்க் டுகெதர் அப்படின்னாலே நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க் டுகெதர் இன் ஹவு மெனி டேஸ் வில் தே கம்ப்ளீட் த ஒர்க். ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணும்போது 10 days ஆகுது. பி மட்டும் தனியா ஒர்க் பண்ணும்போது 15 days ஆகுது. மொத்தமா அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு டேஸ்ல அவங்களால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்களுக்கு 10 days ஆகுது அப்படின்னா ஒரு நாளையில அவங்க எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் அவங்க 1 dayல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இங்க 10 days அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/10. அப்ப அவங்க 1 dayல அவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒர்க் என்னது அப்படின்னா 1/10. அதே மாதிரிதான் பி 15 daysல ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 1 dayல அவங்க கம்ப்ளீட் பண்றது என்னவா இருக்கும்? 1/15. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா அப்ப A plus B. ஏவோட வேல்யூ என்னது? 1/10. பியோட வேல்யூ என்னது? 1/15. இந்த 10க்கும் 15க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 தான் எல்சிஎம். 10 into 3 போட்டா 30யா? அப்ப 1 பிளேஸ்ல 3 பிளஸ் 15 into 2 30யா? அப்ப 2. 3 plus 2 5. அப்ப 5/30 ஆஃப் ஒர்க்கை தான் ஏவும் பியும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுங்கிற பட்சத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 1 5s are 5, 6 5s are 30. அப்போ 1/6. இப்போ 1 dayல அவங்க 1/6 ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 6 days 6 வருமா? ரெசிப்ரோக்கல் பண்ணா 6 வரும். அப்போ மொத்தமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா அந்த ஹோல் ஒர்க்கை அவங்களால 6 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ரோக்கல்ல 1 டேக்கான ஒர்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப நமக்கு வர்ற ஆன்சரும் 1 day ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவுங்கிறது தான் ஆன்சரா வரும். அது திரும்ப நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அந்த ஹோல் ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளவு டேஸ்ன்னு கிடைக்கும்? இங்க 6 days. இவ்வளவு ஃபார்மேட் எழுத வேண்டாம், இன்னும் ஷார்ட்கட்டா வேணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா AB டிவைடட் பை A plus B. AB அப்படின்னா இங்க A கம்ப்ளீட் பண்ற ஒர்க் எவ்வளவு? 10. B கம்ப்ளீட் பண்ற ஒர்க் எவ்வளவு? 15. அப்போ 10 into 15. கீழே பிளஸ்ல போட்டிருக்காங்க. அப்ப 10 plus 15. இங்க இது நம்ம கட் பண்ணலாம். 3 5s are 15, 5 5s are 25. Again 5 table. 1 5s are 5, 2 5s are 10. அப்போ வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும்? 6 days. வர ஆன்சர் 6 days. அப்போ A தனியா கம்ப்ளீட் பண்ணா 10 days, B தனியா கம்ப்ளீட் பண்ணா 15 days. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 1 டேக்குரிய ஒர்க் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அவங்க ரெண்டு பேர் டேஸ் ஆஃப் ஒர்க்கையும் ரெசிப்ரோக்கல் பண்றோம். அந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்து திரும்ப அகைன் ரெசிப்ரோக்கல் பண்றோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் தான் அவங்க 2 persons சேர்ந்து ஒர்க் பண்றது. இல்ல எல்சிஎம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா AB டிவைடட் பை A plus B. அப்ப ஏபினா A into B divided by A plus B. அப்படி போட்டாலும் நம்ம ரெண்டுக்கும் சேம் தான் ஆன்சர் வரும். தேர்ட் நம்ம பார்க்க போறது ஏவும் பியும் சேர்ந்து A complete a work in 10 days.
ஏவும் பியும் சேர்ந்து 6 டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சம்ல ஏ ஒரு ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பி ஒரு ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொடுத்தாங்க. நம்ம ஏ பிளஸ் பி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். இங்க ஏ 10 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களாம். ஏவும் பியும் சேர்ந்து 6 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களாம். அப்போ நம்ம அங்க எடுத்த மாதிரிதான் ஹோல் ஒர்க்கை 10 டேஸ்ல முடிக்காங்க அப்படின்னா 1 டேல எவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க, 1/10. அதே ஏ பிளஸ் பி 6 டேஸ்னா ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/6. இப்போ பி மட்டும் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த ஹோல் ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் a plus b equal to 1/6. a plus b equal to 1/6. இதுல a க்கு பதிலா a ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா, அப்ப சப்ஸ்டிடியூட் a, இந்த இடத்துல a வை சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப 1/10 1/10 plus b equal to 1/6. இப்போ b மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு a அங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன வரும், 1/6 minus 1/10 அப்படின்னு வருமா. இப்போ கீழே உள்ள ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 6க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டேபிள்ல போகும். அகைன் 3 டேபிள் 5 டேபிள்ல போட்டோம்னா 2 × 3 6 6 × 5 30. அப்ப எல்சிஎம் என்னது 30. 36 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். அப்போ மேல 5, ஃபர்ஸ்ட் இதுல 5. அகைன் 10 30 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும், 3. இப்போ 5 - 3, இங்க மைனஸ் இருக்கிறதுனால நடுவில் மைனஸ் போடுறோம். 5 - 3 டிவைடட் பை 30 2/30. இதை அகைன் அடி கொடுத்தோம்னா 1 2s are 2 15 2s are 30. அப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 15 days.